பெண்கள் மீது தாக்குதல் நடத்திய காவல்துறை அதிகாரியை கைது செய்ய வேண்டும் என திமுக செயல் தலைவர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். மதுக்கடைகளை மூடுவதாக வாக்களித்துவிட்டு அதனை எதிர்த்தால் காவல்துறையை கட்டவிழ்த்துவிட்டு அதிமுக அரசு இரட்டை வேடம் போடுவதா என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். நெடுஞ்சாலைகளில் இருந்த கடைகளை அகற்றி மக்கள் நடமாட்டம் உள்ள பகுதிகளில் மதுக்கடை திறப்பதை எதிர்க்கும் மக்கள் மீது காவல்துறை தாக்குதல் நடத்துவது அராஜகத்தின் உச்சம் என மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டார். பெண்ணை தாக்கிய போலீஸ் அதிகாரியை கைது செய்ய வேண்டும் என்றும் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தினார். மக்களை காக்க வேண்டிய அரசே மதுக்கடைகளை காப்பாற்ற மக்கள் மீது வன்முறையை கட்டவிழ்த்து விடுவதாக பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி கண்டனம் தெரிவித்துள்ளார். மதுக்கடைகளை மூடக்கோரி போராட்டம் நடத்திய மக்களுக்கு பாதுகாப்பு தருவதற்கு பதிலாக அவர்கள் மீது தடியடி நடத்தி மண்டையை உடைப்பதும் பெண்களை கன்னத்தில் அறைவதும் மிக கடுமையான மனித உரிமை மீறல்கள் என அவர் தெரிவித்துள்ளார். பெண்கள் மீதான தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்த மதிமுக சம்பந்தப்பட்ட போலீசார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளது. இதேபோல் போலீசாரின் அத்துமீறலுக்கு கண்டனம் தெரிவித்த கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி பொதுச் செயலாளர் ஈஸ்வரன், புதிய மதுக்கடைகளை திறக்காமல் மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கான திட்டங்களில் தமிழக அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார்.